அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். வா 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 சார், நீதான் இன்னைக்கு எங்களுக்கு தெய்வமே. அந்த ரிப்போர்ட் கொடு முதல்ல. தம்பி ரிசல்ட் எங்க கொடுங்க. கடவுளே, நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கணும். இந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். கைவிட்டுறாத கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கோம். ரேணுகாவா வந்திருக்கவ கதிரேசன் பொண்ணு இல்லைன்னு இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கணும். எங்களால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டோம் கடவுளே. இது ஒண்ணுதான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழி. நீதான் கடவுளே எங்களை காப்பாத்தணும். சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும். பார்க்கலாமா? என்னது? The alleged father cannot be excluded as the biological father னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சார், அது உங்களுக்கு புரியாது சார். probability of paternity 99.99% னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? The tested male is the biological father of the tested female னு சொல்றாங்க சார். ஐயோ சிவா, நானே ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். நீங்க எது சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு புரியல. எது உண்மைன்னு பட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, தாங்க முடியல. சிஸ்டர், அந்த ரேணுகா அந்த கதிரேசனுடைய ஒரிஜினல் பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சிவா, என்ன? சிவா, என்ன சொல்ற சிவா? அது எப்படி அப்படி ஒரு ரிப்போர்ட் வர முடியும்? அவங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணே இல்ல. அது எங்களுக்கு 200% நல்லா தெரியும். ஏன்னா நீ திடீர்னு வந்து இப்படி சொல்ற? சார், நான் சொல்லல சார், ரிப்போர்ட் சொல்லுது சார். நீங்க என்ன கூட்டிட்டு போய் ரெண்டு பேருடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுல ரெண்டு பேரை காமிச்சு, ஐ மீன் ரேணுகாவையும் கதிரேசனையும் காமிச்சு இவங்க ரெண்டு பேருடைய பிளட்ட தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அவங்க ரெண்டு பேருடைய ரிப்போர்ட் தான் சார் இது. அவங்க ரெண்டு பேரும் பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் டாட்டர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவா, லேப்ல ஏதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சிஸ்டர், 1% கூட அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டெஸ்ட உலகத்துல எந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த ரிப்போர்ட் தான் வரும். ஏன்னா இது அவ்வளவு கன்ஃபார்மா இருக்கும். அந்த பொண்ணு ரேணுகா கதிரேசனுடைய மகதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார், நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். வரேன் சார். என்னம்மா அது? இப்படி ஒரு கொடுமையா இருக்கு. இப்படி ஒரு அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. நான் சொல்லல, விதி மல்லிக்கு எதிராக சதி பண்ணுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையே அவளுக்கு சாதகமா வரும்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம நேர்த்திக்கடன் ஏதாவது பண்ணாம இருக்கோமா, இல்ல தெய்வ குத்தம் பண்ணிட்டோமான்னு புரியல. நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய் கடவுள் காலில் விழுறத தவிர வேற வழியே இல்லை. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க முடியல. நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன். என் விஜய்க்கு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தையோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்ற மாதிரி நான் இருக்கேனே தவிர மனசுக்குள்ள அழுதுட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை மலை போல நம்பி இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி, நான் ஏத்தின விளக்கு, நான் இருந்த விரதம் எதுவுமே என்னை கைவிடாதுன்னு நான் முழுசா நம்பி இருந்தேன். என்னை கடவுள் கைவிட்டுட்டாரு. மல்லி, அழாதம்மா. நீ அழுத அந்த அண்ணனால தாங்க முடியாது. மல்லி, அழுகிறத நிப்பாட்டுமா. எனக்கே கை காலெல்லாம் நடுங்குது. நானும் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன செய்யறதுன்னு புரியாம நானே பதட்டத்துல இருக்கேன். என்னம்மா ஆளாளுக்கு அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தமா? எல்லாம் போயிடுச்சு. என்ன இனிமே நாம நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. நம்ம என்னென்ன செய்ய முடியும்?
கல்யாணத்தை வேடிக்கை பாக்குறத தவிர வேற எந்த வழியும் இல்லையே என்ன. மல்லி, தயவு செய்து அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. புத்தி இருக்கிறவனுக்கு 1000 வழி இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வழியும் தூர்ந்து போச்சுன்னு மட்டும் என் முன்னாடி தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.